எங்கள் வீட்டில் உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுட்டு ஒரு சட்டியே வந்து காலி பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரான கீமா கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு சைடு வந்து சப்பாத்திக்காக தனியாக பேட்டரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு சட்டியில் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மட்டனை நல்லா கொத்தி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்தாலும் வந்து ஓகே. நல்லா அந்த வெங்காயத்திலே வந்து வதங்கி விட்டுக்கலாம். மட்டன் நல்ல ஜூஸியாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாஃப்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதங்கும் போது நல்ல மனமாக இருக்கும் வீடு முழுக்க. என்னென்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வந்து குக் ஆகட்டும். ஆளுக்கு ஒரு வேலையாக வீட்டில் ஒருத்தங்களாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு சேர்த்து சப்பாத்தியை வந்து ஒருத்தங்க ரெடி பண்ண, இன்னொருத்தங்க கட் பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒவ்வொரு ஆளாக வந்து வேலை பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியும் வந்து போட்டு நல்லா மேலே மல்லியில் தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கீமா கொத்து பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து.